நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அடுத்து ஒவ்வொன்னா முடிஞ்சு இப்ப நிகழவிருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கான சனிப்பெயர்ச்சியான 2026 வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி நிகழவிருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் கிரகங்கள் பண்ண போறாங்கன்ற சனி என்ன பண்ண போறார்? சனி மாதிரியான ஒரு கொடுக்கக்கூடிய பிளானட் எதுவுமே இல்லை. அதுவும் இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சனி முழு சுபத்துவராக செயல்பட போறார். அதை தாண்டியும் பிரபஞ்சம் ரொம்ப ரொம்ப சூப்பராக மார்ச் மாசத்துல ஆரம்பிக்கக்கூடிய சனி பயிற்சி ஒரு 3 மாசம் தான் எதா இருந்தாலும் அப்படி இம்பாக்ட் பண்ணும். அதுக்குள்ளேயும் ஜூன் மாதம் குருவோட பயிற்சி வந்து அங்கேருந்து ஒரே குருவினுடைய 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வையால் சனியை பார்க்க போகும்போது சனி இன்னும் சுபத்துவப்பட போறார். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வருடம் 2026 வருஷம் எதா இருந்தாலும் சரி, நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிகச்சரியான ராஜயோகம் தான் மலர காத்திருக்கிறது. சரி வாங்க, இருந்தாலும் ஒரு குறிப்பாக ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா எப்பயுமே ஜோதிடம் என்பது ஒரு மேப் தானே, இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான். அதனால இந்த 2 ஆண்டு காலம் இந்த சனிப்பெயர்ச்சி எப்படிலாம் இருக்க போது, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எதில் கவனமாக இருக்கணும். நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி இது மாச ராசி பலன் கிடையாது, இது வருட ராசி பலன் கிடையாது, பெயர்ச்சி பலன். ஸோ ஒரு 2.5 வருஷம் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்றத ஒரு சின்ன கிளாரிட்டியோட நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். தானாகவே சுயம்புவாக வெளிப்பட்டு சமுதாயத்தில் தனக்கான மதிப்பை உயர்த்தி கொள்ள துடிக்கும் என் மனதிற்கு பிடித்த தனுசு ராசினியர்களுக்கு யாருக்கு உண்டோ இல்லையோ இந்த மொழி இவ்வளவு பீடிகை கண்டிப்பாக தனுசுக்கு பொருந்தியா. தனுசு ராசிக்காரங்க யாரவனா எடுத்து பாருங்க, நானா உருவானே, நான் சுயம்புடான்னு சொல்லுவாங்க. யாரோட தயவும் இல்லாமல் பிரபஞ்சம் அவங்களை இயக்கும். அப்பேற்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 மார்ச் மாதம் 4ஆம் இடத்துல போய் சனி உட்கார். இந்த 4ஆம் இடத்துல சனி உட்காரத்துக்கு ஒரு கோட் சொல்கிறாங்க, அர்த்த அஷ்டம சனி. அஷ்டம சனியோட பாதி, 8ல் பாதி தான் 4. அப்போ அதில் கிடைக்கிற மாதிரி சில விஷயங்கள் இதுலேயும் கிடைக்கும் என்று ஜோதிட நூல்கள் பறைசாற்றுகின்றன. பட் நமக்கு என்ன கிடைக்கும் கிடைக்காதுன்னு மீனாட்சி முடிவு பண்ணுறது தானே. நம்மளுக்கு நல்லது தான் கிடைக்க போகுது. ஏன்னா நம்ம ஆள் தான் இருக்காரே, ராசிநாதன் இருக்கும்போது வேறு என்ன கவலை? அதை பற்றி நம்ம எதாவது கவலைப்படலாமா சொல்லுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனுடைய அந்த பார்வை பலத்தின் மூலமாக எப்பேற்பட்ட சனியும் இந்த தடவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பை மிஸ்டர் குரு கொடுக்குறாரு. வேறு என்ன சாமி வேணும்? சூப்பராக இருக்க போகிறீங்க. இந்த 2026 வருஷம் பெருசாக ஒன்றும் கவலைப்படுற மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு இல்லை. ஆனால் 2026 முடிஞ்சு 27 கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 4ஆம் இடத்துல போய் சனி அமரப் போகிறார். ஓகே, 4ஆம் இடத்துல சனி அமர்ந்து அவருடைய பார்வை வளையத்துக்குள் எந்தெந்த இடங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளே மாற்றோம். 10ஆம் பார்வையாக 1ஆம் இடத்தை தான் பார்க்க போகிறார். ஓகே, அதாவது உங்களை தான் பார்க்க போகிறார். நான் அதை லக்னமாக தான் எடுப்பேன். ஓகே, அந்த இடத்துக்கு சனியுடைய பார்வையுடைய எனர்ஜி இருக்க போகுது. ஓகே, அடுத்து 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குணரோக சத்ரு நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானத்தை சனியோட ப்ரைவேட் ஸ்கூல் சூப்பர். அடுத்து 10ஆம் இடத்திற்கு சனியுடைய பார்வை போய் இருக்க போகுது. எந்த இடம்? வேலை என்று சொல்லக்கூடிய கர்மாஸ்தானத்திற்கு சனியுடைய பார்வை இருக்க போகுது. ஸோ கிட்டத்தட்ட 4, 6, 10, 1 இந்த இடங்கள்லாம் சனி தன்மையப்படுத்த போகிறார். இந்த வாக்கியப்படி நிகழக்கூடிய பயிற்சியில் எப்படியோ ஒரு 2.5 வருஷம் இந்த இதுக்குள்ளே தான் சனி நம்மளே ஆக்குபை பண்ண போகிறார். கிளியர்? ஓகே, கிளான்ஸ் ஒரு டேட்டா கொடுத்தாச்சு. இப்போ 4ஆம் இடம் அப்படின்னா அந்த இடத்துக்கு சில நியதிகள் இருக்குது. அது அம்மா ஸ்தானம், உங்களுடைய சுகஸ்தானம், உங்களுடைய வித்யாஸ்தானம், உங்களுடைய உடைமை ஸ்தானம், அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடம், உங்களுடைய சொக்கா, உங்களுடைய டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணக்கூடிய இடம், உங்களுக்கான உணர்வியலை சொல்லக்கூடிய இடம், மனம் என்று சொல்லக்கூடிய இடம், சிந்தனை வேற மனசு வேற. ஓகே, அப்போது பார்வை பலன் தான் மேடம் கொஞ்சம் பயமுடுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எஸ், பார்வை பலன் பயமுடுத்தும் தான். ஆனால் ரொம்ப கருப்பாக இருக்கிற ஒரு இதுக்கு மேலே ஒரு நல்ல லைட் அடித்து அது கொஞ்சம் வெளிச்சமாயிட்டு அது பார்த்துச்சுன்னா எப்படி இருக்கும்? கருப்பாக பார்க்கும். அப்படியே ஒரு மாதிரி இருக்கிற ஆளை கூட்டு போய் பார்லரில் மாற்றி உலகளகியாக மாற்றுறதில்ல, பார்க்கும்போது உலகளகியா தெரியறதில்ல. அந்த மாதிரி இந்த தடவை குருவுடைய பார்வை அப்படியே சனியை புனிதத்துவப்படுத்தி அப்படியே புனிதமாக பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும்? நல்லது தான் நடக்க போகுது. இதுக்கு நெகட்டிவாகவே நினச்சிட்டு பாசிட்டிவாகவே நல்லங்க, எல்லாமே நல்லது தான் நடக்கும். லக்னத்துக்கே சனியுடைய பார்வை கொஞ்சம் டிலே, கொஞ்சம் தடுமாற்றம், கொஞ்சம் எல்லாமே லேட்டாக மூவ் ஆகிற மாதிரி சில சினாரியோக்கள் தோன்றுறது, ஒரு மாதிரி லேசினஸ்ஸாக இருக்கிறது, அப்புறம் பண்ணிக்கலான்றது, காசு கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்காம போகிறது, இல்லை காசை வாங்கிட்டு அதற்கான ப்ராடக்டை கொடுக்க முடியாமல் போகிறது, தொழில் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிற விஷயங்கள் கிடைக்காம போகிறது,
நிறையா பேர் என்னை ஏமாத்திட்டாங்களோ, என்னை வந்து வஞ்சனை பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாரி கொஞ்சம் ஒரு மாரி ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சிக்குள்ள நம்மளுக்குள்ள போறது, ஒரு சுய பச்சாதாபத்துக்குள்ள போறதுன்ற மாரி கொஞ்சம் சனி இந்த தடவ தனுசு ராசிக்காரர்கள கொஞ்சம் லைட்டா ஏதோ ஒரு ஷேக் பண்ண போறாரு. இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கிளியர். இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒருவேளை உங்களோட சந்திரனோட சேர்ந்து வேற என்ன பிளானட் இருக்குன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட நேட்டல் ஹாரோஸ்கோப்ல குருவும் சேர்ந்து இப்படியே சனிய கோச்சார சனிய பார்க்குறாருன்னா, நம்ம கவலையே பட்டுக்க வேணாம். அல்டிமேட்டான டைம் பீரியட் தான். ஸோ இந்த தடவ சனி என்ன பண்ண போறான்றது உங்களுடைய சுயஜாதகம் தான் தீர்மானம் செய்யப்பட போகிறது. ஓகேவா? ஸோ சுகஸ்தானம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அம்மாவுடைய ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். அம்மாவுக்கு உங்களுக்கும் வாய்க்குவாதம் வராம பார்த்துக்கணும். கொஞ்சம் டிலே ஆகுதோ எல்லாமே அப்படின்ற மாதிரி சினாரியோ கிரியேட் ஆகும். 2026 முடிச்சு 2027 ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் ஃபேமிலியில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பேச்சுவார்த்தை ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும். நிறைய பேருக்கு ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். நிறைய பேர் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ஸோ நல்லவையெல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது. இருந்தாலும் இந்த நான் சொன்ன மைனஸையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். தனுசு ராசிக்காரர்கள் இந்த தரணி ஆளக்கூடிய அமைப்பெல்லாம் இனிதே மலர காத்திருக்கிறது. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிப்பீங்க. ஆனால் சனியோட பொசிஷன் அங்கே குரு இருக்காங்க. 2026 ஓகே, 2027 கொஞ்சம் போராடுவீங்க. நீங்கள் தான் ஓடி உங்கள் கேட்டை தொட்டிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பின்னாடி இருக்க உங்கள் கையை தான் மிஸ் பிடிக்கும். இந்த மாதிரிலாம் நிலைமையெல்லாம் வரும். கஷ்டப்பட்டு மிஸ்ன்னு கையை தூக்குவோம். பக்கத்தில் இருக்கவங்களை கூப்பிட்டு நீ ஒன்றும் படிக்கலன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வேறு வழியில் ஏற்றுட்டு தான் ஆகணும். அதனால் பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி நிறைய சினாரியோலாம் கதையாக சொல்லும். இந்த அதெல்லாம் கேட்கறதுக்கு தனுசு ராசிக்கார பெற்றோர்கள் தயாராகிக்கோங்க. ஓகே. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களே கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். நீ பெருசா நான் பெருசான்ற ஈகோ எட்டி பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள்ளே இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நாங்கள் ரொம்ப அப்படியே அந்யோன்ன கப்பலாக இருந்தோம். அப்படியே பின்னி பணிஞ்சிருந்தோம். இந்த லைட்டாக சில விரிசல்கள் வருவதற்கான வாய்ப்பு, சில போட்டி பொறாமை எட்டி பார்க்கலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நல்ல லாபத்தை கொடுக்கும். கடல் கடந்து போக வைக்கும். ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிளை இன்ட்ரோ பண்ணி அது மூலமாக சில ரொம்ப பழைய ஃப்ரெண்டு, ரொம்ப ஸ்கூல் ஃப்ரெண்டு, ரொம்ப அப்படி ஃப்ரெண்டு, தெரிஞ்ச ஃப்ரெண்டு, இன்ஸ்டா ஃப்ரெண்டு, ஃபேஸ்புக் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இதெல்லாம் நடக்கும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஓகே. அதே மாதிரி இந்த 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் வந்து உங்களுக்கான அபிலாஷையை பூர்த்தி செய்யக்கூடிய இடம். நிறைய பேர் இந்த தடவை இந்த கார் வாங்கணும், இந்த மாடல் வாங்கணும், இந்த வீடு, இதெல்லாம் இந்த தடவை வாங்குவீங்க. ஸோ நல்லவையும் வரப்போகுது, கொஞ்சம் அதற்காக செலவுகளும் வரப்போகுது. கிளியர். 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நம்ம அப்டேட் ஆகணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உருவாகும். நிறையா அவங்களுடைய அம்மாவினுடைய உடல்நிலையை பார்த்துக்கொள்ளணும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு கர்மா பண்ணுறதுக்கான நேரத்தை அது கிரியேட் பண்ணும். உங்களுடைய சுகர் லெவல், ப்ரெஷர் லெவலில் கண்டிப்பாக பார்த்துக்கணும். லக்னத்துக்கே சனியுடைய பார்வை வரப்போகுது அப்படின்றபோது கொஞ்சம் கால் சார்ந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் போட்டி பொறாமை எட்டி பார்க்கும். 60 தாண்டிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் அடிவயிற்சி வலி, கால் முட்டி வலி, காஃப் மசில் பெயின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும். பிளட் ப்ரெஷர் அதிகமாகி ஸ்ட்ரோக் சம்மந்தப்பட்ட சில விஷயத்தை இண்டிகேட் பண்ணுது. உங்களுக்கு வரும்னு நான் சொல்லலை, இண்டிகேட் பண்ணுது. கவனமாக இருக்குது. வருமுன் காப்பது தானே ஜோதிடம். அதனால் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக மீனாட்சி புண்ணியத்தில் உங்கள் நல்ல மனசுக்கு எதுவும் வராது. இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு விஷயம் ஆகுதுன்னா முன்னாடி மெடிக்கல் செக்அப் பண்ணுங்கள். கண், ஒற்றை தலைவலி, மைக்ரைன், இந்த நெத்தி மட்டுமே வலிக்கிறது, இதெல்லாம் நடக்கும். தனுசு ராசிக்காரங்க ஒரு 40 வயசு தாண்டினவங்களுக்கே இந்த மாதிரி பெயின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இப்படி இல்லையே, இப்போ ஏன் இப்படி இருக்கோம்னு யோசிக்கிற அளவுக்கு நம்ம ப்ளஸ்ஸையும் கொடுப்பார், மைனஸையும் கொடுப்பார். அதனால் எது ஆக போகுதுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அம்மாவோட வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க. அது எந்த வயது ஒத்தவராக இருந்தாலும் சரி. அம்மாவோட உடலில் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கட்டாட வீடெல்லாம் கட்டி முடிப்பீங்க. வீடு கட்டுறதுக்கு யோகா, வண்டி கட்டுறதுக்கு யோகா, மனை கட்டுறதுக்கு எல்லாம் நல்லவையெல்லாம் சூப்பராக இருக்குது. நெகட்டிவ்ல இதில் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி தனுசு ராசிக்காரர்கள் தரணி ஆளக்கூட அமைப்பு இனிதே மலர காத்திருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். நாமக்கலுக்கு சுசீந்திரத்துக்குலாம் ஒரு தடவை போயிட்டு வாங்க. அப்படிலாம் முடியாட்டி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு 13 நாள் கண்டினியூவாக ₹1 ஒரு வெத்தலை ஒரு பாக்க வச்சு 13 நாள் விடாமல் சுற்றிட்டு வாங்க. மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரியான ஒரு முறையை செய்து விட்டு வாருங்கள். அதுவே மிகப்பெரிய ராஜயோகத்தை உங்களுக்கு வழங்கக்கூடிய அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும். சும்மா அதிர்து இல்லை, எல்லாம் ரஜினிகாந்துங்க தான் இவங்க. ஆமாம் ஆமாம். ரெண்டாவது இவங்களுக்கு வந்து எப்போவுமே கண்டச்சனி, அஷ்டம சனி, 7.5 சனி படுத்தாது. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, சார் எப்படி சார் படுத்தாது, ரீசன் சொன்னால் தான் நான் ஒத்துக்குவேன்வாங்க இவங்க. தனுர் ராசிக்கு 2க்கும் 3க்கும் உடையவன் சனீஸ்வரர். அவர் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் போய் உட்கார். அப்போ அது பாதிக்காதா? பாதிக்கும். மழை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும். இவங்க அந்த முடிவு எடுக்கிறதுல திறமையானவர்கள். காட்டில் விட்டிங்கன்னா கூட நடந்து வந்துடுவாங்க. தண்ணியில் போட்டிங்கன்னா கூட நீச்சலே தெரிலனா கூட நீச்சல் அடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட சாதுரியமானவர்கள். இவங்க ஜாதகத்தில் 7ஆம் பார்வையாக தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார் குரு.
12 வருஷத்துக்கு அப்புறம் குரு தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார். 12 வருஷத்துக்கு அம்மா. அப்புறம். அதே மாதிரி 12 வருஷத்துக்கு அப்புறம் 18 வருஷத்துக்கு அப்புறம் குருவும் கேதுவும் கடகத்தில் உட்கார்றாங்க. பார்வை இல்லை சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை 2ஆம் வீட்டை பார்க்குறாங்க. ஸோ அற்புதமான பலன் கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் வரும், மன நிம்மதி வரும். இது வரைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும், எதிரிகள் அடங்குவார்கள், மனோகிலி மனோபயம் போகும். நீங்கள் என்றைக்குமே ரஜினிகாந்த் தான், சூப்பர் ஸ்டார் தான். இப்போ இன்னும் உங்களுக்கு அடிஷ்னலாக குரு வேற இருக்கார், சொல்லவே தேவையில்லை. ஆனால் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க சனீஸ்வரர் 4ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் நான் இன்றைக்கும் சொல்கிறேன், சனி வக்கரமாக போகிறார் 2026. வக்கரமாகும் போது அதுக்கு ஒரு பலன் நீங்கள் கேட்காம இருக்க போகிறீங்க. இப்போ தான் வக்கரத்துக்கெல்லாம் பலன் போடுறீங்களே, என்ன விட மாட்டீங்களே. அப்போ அந்த வக்கரத்துக்கு என்ன பலன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 3ஆம் இடத்துக்கு உண்டான பலன்கள் கொடுக்கணும். ஸோ அப்போ குரு எங்கே இருக்கார், மற்ற ராகு கேது எங்கே இருக்கார், இதெல்லாம் பார்க்கணும். ஆக எது எப்படி இருந்தாலும் உங்கள் காட்டில் அட்ட மழைங்க, நீங்கள் போய்ட்டு வாங்க. குரு சாதகமாக இருக்கார். அடுத்தவங்க பணத்தில் நீங்கள் ஆரம்பிங்க, பார்ட்னர்ஷிப் ஆரம்பிங்க, நல்லாயிருக்கும். இவங்க எப்போவுமே தீர்க்கமான முடிவு எடுப்பாங்க. அவங்கள முடிவு பண்ணிட்டாங்கன்னா நான் இறங்கி நடந்து போவேன் சார்னு. நீங்கள் எந்த ஜாதகம் சொன்னாலும் சரி, எதை சொன்னாலும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன் சார். அம்மா, லாபமோ நஷ்டமோ வெற்றியோ தோல்வியோ நான் பார்த்துக்கிறேன் சார். அந்த உழைப்பு, தன் மீது உள்ள நம்பிக்கை, உழைப்பின் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை வாழ்க்கையில் வெற்றி தரும். இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் மேன்மை வரும், குழந்தை பாக்கியம் வரும், வீடு வாங்கலாம், மனைகள் வாங்கலாம், மனைகள் வாங்கி வீடு கட்டலாம், ஃப்ளாட்ஸ் வாங்கலாம். ஏதோ ஒன்று ஸ்திர சொத்துக்கள் சேரும். ஸ்திர சொத்துக்கள்னால மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் வரும். அது மட்டும் இல்லாமல் உற்றார் உறவினர்கள் கூட வெளிநாடோ வெளி மாநிலமோ, அது மட்டும் இல்லாமல் காசி ராமேஸ்வரம் போயிட்டு இவங்க புண்ணிய தீர்த்தத்தில் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பார்கள். ஏன்னா அந்த குருவும் கேதுவும் இருக்காங்க இல்லையா, 8ஆம் இடத்துல இருக்கானே. ஆகவே தர்ப்பணம் கொடுப்பார்கள். இந்த காலகட்டம் மிக அற்புதமான காலகட்டம். முருகனை வழிபட வேண்டும். திருச்செந்தூர் முருகனுக்கு போயிட்டு வரணும். அதுலேயும் அவங்கள வெள்ளிக்கிழமையில் போயிட்டு சுவாமியை பார்த்துட்டு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் தானம், என்ன தானம் பண்ணலாம்? அன்னதானம், வஸ்திர தானம், எது வேணாலும் பண்ணுங்க. உங்களுக்கு வசதிப்பட்டதுன்னா ஒரு 100 துண்டு 100 வேஸ்ட் எடுத்து கொடுங்க, இல்லை 2 துண்டு 2 வேஸ்ட் எடுத்து கொடுங்க, இல்லை 1 துண்டு 1 புடவை எடுத்து கொடுங்க. எதை செஞ்சாலும் நல்லா செய்யுங்க. அது நீங்கள் நல்லா செய்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. திருப்தியாக சந்தோஷமாக செய்யுங்க. தனுசு ராசி, சனீஸ்வர பகவான் அர்த்தாஷ்டம சனியாக வராரு. தனுசு ராசிக்கார ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கவனம் தேவை. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ராசின்னு சொல்லலாம். குரு பகவானுடைய பரிபூர்ண அமைப்பில் இருக்கக்கூடிய ராசி தான். சனீஸ்வர பகவானும் மீன ராசியில் தான் பெயர்ச்சிக்கிறாரு. தனுசு ராசியில் உள்ள ஆண்களும் பெண்களுக்கும் உள்ள தாய்க்கோ தகப்பனுக்கோ ஆவாது. படிக்கிற குழந்தைங்க அவமானம் அவப்பேரை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே காதல்னு சொல்லக்கூடிய நோயில மாட்டிக்கிட்டு தாய் தகப்பனுக்கு இன்னலை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. சிறு வயசுலேயே கல்யாணத்தை முடிச்சுட்டு உங்கள் வாழ்க்கையவே நீங்கள் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு தருணமும் நடக்க போகுது. கவனமாக இருக்கணும். பெண்கள் தான் கவனமாக இருக்கணும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கார ஒரு ஆண்கள் பார்த்தீங்கன்னா சுகபோகினே சொல்லலாம். ஒரு 27, 25 வயசு வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு வெளியே சொல்ல முடியாது. 40 வயசுக்கு மேலே தனுசு ராசியில் உள்ள ஆண்களுக்கு உடல் நல குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கை பிரதிபலித்து உச்சக்கட்ட அமைப்பில் போகக்கூடிய உங்கள் சொந்தமோ பந்தமோ உங்களுக்கு கெட்ட பார்வை, உங்களுடைய வளர்ச்சி பார்த்து போராமப்படக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் உடல் நலம் பாதிக்கும். தனுசு ராசியில் உள்ள பெண்களை கேட்டால் மற்ற ராசிக்காரங்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணுங்க. வீட்டுக்காக வாழக்கூடியவங்க, தன்னையே அர்ப்பணிக்கக்கூடியவங்க இருந்திருந்தா கூட பல விதமான தனுசு ராசிக்காரங்களை பல பேர் ஒரு சில அமைப்பு உடையவங்க பிரிஞ்சு தான் வாழக்கூடிய நேரம் உண்டு.
தனுசு ராசியில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அரசு சம்பந்தப்பட்ட வேலையும் அதிகார தோரணையான ஒரு வேலையும் அமைஞ்சிருக்கக்கூடிய நேரம் உண்டு. உங்கள் வேலையிலையும் இடையூறுகள் ஏற்படக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. நீங்கள் செய்கிற தொழிலில் நஷ்டகதி ஆகக்கூடிய நேரங்காலங்கள் இருக்கு, கவனமாக இருக்கணும். ஆண்கள், தனுசு ராசியில் உள்ள ஆண்களுக்கு அஷ்டம சனி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, மனைவி தவிர மாற்றான் மனைவி மேலே ஆசை பாசங்களை கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகும். அப்படித்தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு வரும். இல்லறம் பற்றற்ற நிலையில் வரக்கூடிய ஒரு நேரங்காலங்கள்லாம் இருக்கும். மனைவி மக்களோட சந்தோஷமாக வாழுங்க. புது புது ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணாதீங்க. இருக்கிற தொழிலை வச்சு இன்பமாக வாழக்கூடிய ஒரு தருணத்தை உண்டு பண்ணிக்கிங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இமாலய சாதனை அடையக்கூடிய நேரங்காலங்கள்லாம் வருது. தனுசு ராசிக்காரங்களா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் அப்பா இருந்தால் அம்மா இருந்தால் ஆகாது. ஏன்னா அர்த்தாஷ்டம சனியும் அஷ்டம சனியும் ஒன்று. உச்ச நிலையில் கொண்டு போகும். பரமபதத்தில் பாம்பு ஏரியில் ஏறி உச்சல போயிட்டு மேலே இருக்கிற பாம்பு கொத்துனா தர டிக்கெட்டாக வந்துடும் தெரியுமா? அந்த மாதிரியான இடையூறு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத சட்ட சிக்கல்கள் உண்டாகும். மோகத்துகளிலிருந்து விடுபடுங்க. தானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க, இயன்ற வரைக்கும் அன்னதானங்கள் பண்ணுங்க. அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியோட ஒட்டுணர்ந்து வாழுங்க. யாரையும் அழிக்கணும், யாரையும் கொல்லணும், யாரையும் பழிவாங்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள்ல இருந்து விடுபடுங்க. விதை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். நீங்க யாரையாவது பழிவாங்கணும் எண்ணத்துல நோக்கத்துல இருந்தா அந்த அர்த்தாஷ்டம சனியில அப்படியே ரிவேர்ஸ் ஆகி உங்களுக்கு தான் வரும். அர்த்தாஷ்டம சனியில அரசியல்ல பிரவேசமாகலாம். காசு பணத்தை தண்ணியா செலவு பண்ணலாம். புது புது மாளிகைகள் வாங்கலாம். வண்டிகள் வாகனங்கள் வாங்கி ஆடம்பர ஒரு வாழ்க்கை வாழலாம். அந்த மாதிரியான ஒரு நேரமும் இருக்கு. அர்த்தாஷ்டம சனி அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் மனைவி, அடுத்தவன் பொருளை ஆக்குப்பை பண்ணாதான் பிரச்சனை. மற்றபடி ஒரு குறை கிடையாது. தவமும் தானத்தையும் பண்ணுங்க. அற்புதமாக வாழக்கூடிய நேரம் உண்டு. பெண்கள் தான் கவனமாக இருக்கணும். அதுவும் டீனேஜ் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு ராசிக்காரங்களுக்கு கவனம் தேவை 2026.